ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எபிலிட்டி பட் ஓபி பவர் ஹீரோ மாங்கால 21 22 சாப்டரில் பார்க்க போகிறோம். கடுக்குள்ள பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடுக்குள்ள போனோமா. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாப்டரில் பார்த்தீங்கன்னா கியூனார் மட்டும் இல்லாமல் சின்டைசன் பார்த்தீங்கன்னா லூஃபன் கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. அந்த கம்மிங் லூஃபன் பார்த்தீங்கன்னா பிரச்சனை சொல்லிட்டு அங்கிட்டு கிளம்புறான். இந்த வாட்டி டீச்சர் இருக்கிறனால தப்பிச்சுட்ட 31 சும்மா மாட்டான்னு சொல்லிட்டு பிரின்சஸும் மெரிட்டின்னுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 13 யார் வராங்களோ அவங்களுக்கு ஒரு வில்லா தருவான்னு சொல்லியிருப்பாங்களாங்க. அந்த வில்லா தான் காமிக்கிறாங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்ததுனால ஃபஸ்ட்டு வில்லா தராங்கன்னு சொல்லிட்டு டீச்சருக்கு கொண்டு போய் காமிக்கிறாங்க. அவன் சின்டைசன் தின்னாரில் அவனு என்ன மாதிரி ஒரு ட்ராகன் டைமர்னு சொல்லிட்டு லூஃபன் கேட்குறான். அவன் பார்த்தீங்கன்னா 18th லெவலில் இருக்காரு, 18th லெவலில் இருக்கான்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாங்க. அப்போ செகண்ட் லெவலில் யார் இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு லூஃபன் ஏற்றிருக்கான். நம்ம கியூனு பார்த்தீங்கன்னா டீச்சர் டாப் 13 யார் வராங்களோ அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு வில்லா தரீங்க, நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம், அப்போ 2 வில்லாருந்து ஒரு வில்லா தரீங்கன்னு சொல்லிட்டு கியூனு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேர் ஷேர் பண்ணிக்கோங்க, எங்கள் வில்லா கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா லூஃபனுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். டீச்சர் சொல்கிறாங்க இந்த ரூல்ஸ் எதுவுமே அகேன்ஸ்ட் இல்லை, நீங்கள் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. லூஃபன் உனக்கு ஓகேவா, நான் செய்கிற குக்கிங் நீ தினமும் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லூஃபன் ஓகே டீச்சர் சொல்கிறான். ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேரும் கூப்பிட்டுக்கணும், அங்கே 2 பேரும் சேர்ந்து பவர்ஃபுல்லாகணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கிறாங்க. லூஃபன் பார்க்குறான் ஆன்ட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஜிஎம்னு சொல்கிறாங்க, நீ நானும் சேர்ந்து ஸ்டே பண்ண பிரச்சனை இல்லை, ஆனால் நான் சொல்கிற கண்டிஷன் நீ ஒட்டுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜின்மன்னா யாரும் இல்லை, நம்ம கியூனோட ஃப்ரெண்ட் தான். ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜிஎம்னு பார்த்தீங்கன்னா லூஃபன் கிட்ட வந்து மிரட்டுறான். நீ எதனா தில்லுமுள்ள வேலை பண்ணுறேன்னு தெரிஞ்சு ஒன்று சும்மா மாட்டேன்னு சொல்லிட்டு லூஃபனை பார்த்துட்றான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா லூஃபனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது ஏதோ ஒரு ட்ராகனுக்கு மாதிரி லூஃபனுக்கு லொக்கேஷன் காமிக்குது. திடீர்னு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்ல பாருங்க. எங்கே போயிட்டு வர, சரி போயிட்டு அப்போ என்ன கிஃப்ட் வேணுமா சொல்லிட்டு நான் தரேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி நின்று கேட்குறாங்க. ஆன்ட்டி எது கிஃப்ட், நான் அந்த மாதிரி பையன் பரவாயில்ல கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி நின்று கேட்குறாங்க. ஆன்ட்டி நின்று அந்த மாதிரி பையன்லன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்துட்டு அங்கே கிளம்புறான். எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் 13 செகண்ட் ரேங்க் எடுத்துருப்பாங்கல்ல லூஃபனுக்கு எடுத்துட்டு அங்கே வந்திருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கே நாங்கள் ட்ராகன் இருக்கிற மாதிரி லொக்கேஷன் காமிக்கிறது. லூஃபன் பார்த்தீங்கன்னா அது கருத்துறான். பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல, நம்ம ஸ்பைக் ஏலுன்னு கூப்பிட்டுங்கன்னா அந்த ஸ்பைக் ஏலு பார்த்தீங்கன்னா வெளியே வரான் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. லூஃபன் பார்த்தீங்கன்னா என்னங்க நான் இந்த மாதிரி டாப் 13 ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்திருக்கேன், என்னங்க நான் ட்ராகன் டைம்னு சொல்லிட்டு லூஃபன் அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கின்னு அந்த நிறைய கிஃப்ட்டு தரான். அந்த பொண்ணுன்னா லூஃபன் மேலே கேட்பட்டுட்டு நிறைய என்ன கந்துருக்கேன் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க பாரு. அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறான். அந்த பொண்ணு மேலே கேட்பட்டுட்டு அந்த கிஃப்ட்டு வாங்கிக்கிறாங்க. லூஃபனை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு லூஃபனை பார்த்துனுக்குறான். எனக்கு ஒரு கிளாஸ் வாட்டர் கிடைக்குமா, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு லூஃபன்னு சொல்கிறான் பாருங்கள். அந்த பொண்ணு என்னென்ன பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாருங்கள். சரி ஓகே எங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நேற்று வரும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டு வாங்கிக்கின்னு கருதான் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த பொண்ணு தாண்டி பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் லூஃபன் உள்ளே போயிடறான். ஏதோ போன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைக்கில் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்குறாங்க பாருங்கள். லூஃபன் காணோம், எங்கடா இந்த வேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேகமாக போய் நான் டக்குனே மிஷன் முடிச்சாங்க, ட்ராகன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் திறக்கிறான். பெட்ரூமில் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. அண்ணா பற்றி ஷாக் ஆகுறான். இது வேணான்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போகிறான். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா லெட்டின் டாய்லெட்டுக்குள்ளே பார்க்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கும். அங்கே ஓப்பன் பண்ண பாருங்கள். அவன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் லைட் எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் எங்கரே இருக்குது. ஒரு எங்கரா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த ட்ராகன் எங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜேட் ட்ராகன் சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம ஸ்பைக் ஏலும் உள்ளே வரோம். என்னங்க நீ தண்ணி கேட்டலாம் எந்த வச்சுக்கன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குற பாருங்க. இல்லை எனக்கு தண்ணி வேணாம், நான் வந்து கிளம்புறேன், நான் அப்படி சொல்லிட்டு வேண்டாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான் பாருங்கள். உங்களை வரலன்னு பேசுனுறான். அந்த பொண்ணு நிறைய சந்தேகப்பட்டு நான் பெட்ரூம் கரு தந்துருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்க்குறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. பருவட்டுனா எத்தனை போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துன்னுக்குறாங்க. நெக்ஸ்ட்டில் நைட்டு பார்த்தீங்கன்னா லூஃபனோட வில்லரை காமிக்கிறாங்க. வில்லாவில் பார்த்தீங்கன்னா ஜீசன் இருக்கால அந்த ட்ராகன் எக் ஒரு மாதிரி பார்த்துன்னுக்குறான், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறான். லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் எக்கை டேம் பண்ணிடுறான். அவன் டேம் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் எக்கு அப்படியே விரிசல் விட்டு ஒடிய ஆரம்பிக்கிறது பாருங்கள். அங்கே எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் எக்குள்ள ஒரு க்ரீன் லைட்டு அப்படியே வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ராகன் வெளியே வந்து பாருங்கள். வந்தோடனே காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜெட் ட்ராகன் லெவல் 1ன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு பவர் பார்த்தீங்கன்னா இந்த காம்பேட் பவர் இல்லை கைஸ், அது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் பவர் தான். லூஃபன் பார்க்குறேன்னா சப்போர்ட்டிங் பவர்னு சொல்லிட்டு இருந்தாலும் லூஃபன் ஏச்சு பார்க்குறோம் சப்போர்ட்டிங் பவர்னா இப்போ ஜியோசன் பவர் இருக்குல்ல, அது லூஃபனால் 10% யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பவர் மூலமாக யாருனாச்சாங்கன்னா 7 டேமேஜ் ஏற்படும்.
அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெட் ட்ராகன் மூலமாக பவர் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க 60% பவர் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 12,000 டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு லூஃபன் பார்க்குறேன். இது நல்ல எபிலிட்டி தான் சொல்லிட்டு ஜூசன் பார்த்தீங்கன்னா அந்த ஜெட் ட்ராகன் கூட விளையாண்டுக்கிறான். சரி ஓகே இது நல்ல காம்பினேஷன் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு லூஃபனும் அந்த ஸ்க்ரீன் பண்ணி பார்க்குற பாருங்க. ஒரு சட்டைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெட் ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஜூசன் காலை பூச்சி கச்சினுக்குது எக்கற இடத்துல வச்சுட்டாங்க போல். நம்ம லூஃபனும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெட் ட்ராகன் வைக்கணும், இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஏச்சுனுக்கிறான். ஜியோஃபன் ஜீசன் உனக்கு ஒரு லிட்டில் சிஸ்டர் கச்சிச்சான்னு சொல்லிட்டு லூஃபன்னு சொல்கிறான். ஜீசன்னா நல்லா கோவப்படுறான். 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டே ஆகலை, 2 பேருமே அச்சுக்கிறாங்க மாட்டி மாட்டி. லூஃபன்னு சொல்கிறான் நைட்டு நேராகிடுச்சு சண்டை போடாதீங்க கம்முன்னு போய் தூங்கணும்னு சொல்லிட்டு கத்துறான். நெச்சில் பார்த்தீங்கன்னா இன்னும் கேட்குறாங்க நேற்று நைட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்லேருந்து சட்டை வந்துச்சு என்ன சட்டைன்னு சொல்லிட்டு குயினும் பார்த்தீங்கன்னா லூஃபன் கேட்குறேன். அந்த மாதிரி ஒரு சட்டை இல்லை நான் தான் தனியாக பேசினப்பேன்னு சொல்லிட்டு லூஃபன்னு சொல்கிறான். 3 பேருமே அக்காரிங் மாதிரி போகிறாங்க. போகிற டைமில் பார்த்தீங்கன்னா 2 பேர் முன்னாடி நின்று எல்லாருக்கான பிரின்சஸ் மாதிரி இருக்காங்க பாரு இவனுக்கு இந்த மாதிரியான்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசினுக்கிறாங்க. நம்ம கீழ்னா எப்படி சொல்லிட்டுனா வைக்கப்படுறான். எல்லாருக்கும் தெரிஞ்சு இவனுக்கு தெரிய மாட்டேன் லூஃபன்னு சொல்லிட்டு பேசினுக்கிறான். நம்ம ஜிஎம்னுக்கு அதே தான் லூஃபன் நம்மளை பார்க்கவே மாட்டான்னு சொல்லிட்டு பேசினுக்கிறாங்க. கீழ் பார்த்தீங்கன்னா ஜிஎம்னை அங்கே மாட்டி விட்டுட்டு அங்கே கட்ட போச்சிடுறாங்க. லூஃபன் கூட வந்துடுறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறான். வந்துட்டோன்னே உள்ளே வந்தோடனே ஜீஃபன்ட்ட பார்க்குறேன். ஜீஃபன் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக லூஃபனை பார்த்துருக்கான். இவன் யாருன்னு லூஃபனுக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் பிக் எக்ஸாமில் ஸ்பிரிச்சுவல் பவர்னா கண்ட்ரோல் பண்ணுவான்னு சொல்லிட்டு லூஃபனுக்கு அப்புறம் ஞாபகம் வருது. அவனும் பார்த்தீங்கன்னா ஆயின்னு சொல்கிற மாதிரி லூஃபன்லேருந்து ஜீசன் பார்ப்பான் பாருங்கள். அவன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் லூஃபன் இப்போ அந்த ஃபைட் பண்ணி வீடியோ பார்த்துட்டு வந்து இவங்ககிட்ட சரியாக பேசுறது இல்லையா, அதனால இவங்க காண்டா இருக்கான் லூஃபன் மேலே. நெச்சல் பார்த்தீங்கன்னா ஜீமன் தான் காமிக்கிறேன். ஜீமன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் காமிச்சுருக்கிறேன். ஏன்னா லூஃபன் நம்மளை பார்ப்பான்னு சொல்லிட்டு வர மாதிரி பார்த்துனுக்குறாங்க. ஆனால் லூஃபன் அவன் கண்டுக்காமல் அதுக்கு முன்னாடி வரப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைகல்கிட்ட இருக்கா. ஸ்பைகல்கிட்ட லூஃபன் பார்த்தீங்கன்னா ஆயின் சொல்ல அண்ணன் பொண்ணுன்னா ஊன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுனுக்கிறா. கியூனு கேட்குறேன் யார் இவனா டாப் 13 செகண்ட் ரேங்க் எடுத்துவேன் எனக்கு இவனான்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு ஞாபகம் சொல்லிட்டு சொல்கிறான். பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் பாரு ஏழை கொடுத்த வச்சு 2 ஐகான் பொண்ணு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பராமப்பட்டு பேசுனுங்கிறாங்க. நெச்சில் பார்த்தீங்கன்னா மேடையில் பார்த்தீங்கன்னா ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சைலண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிரின்சிபல் வராங்க. அது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பிரின்சிபல் வராங்க. இவங்க பவர் பார்த்தீங்கன்னா தண்டர் என்ன மேஜிக்னு சொல்லிட்டு இங்கே பவர் காம்பெட் தான் காமிக்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஐடி கார்டு எடுத்துங்கன்னு சொல்லிட்டு ஐடி கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்ம பார்த்து டீச்சர் தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. லூஃபனுக்கு தராங்க. இந்த ஐடி கார்டு மூலமாக உங்களால் எல்லா ஃபுட்ஸ் ஃபெசிலிட்டிஸும் வாங்க முடியும். இந்த ஐடி கார்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமில் எடுத்துருப்பீங்களா பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு மணியாக தரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் இருக்கிற ஒருத்தவங்க ஏஞ்சி கேட்குறான் ஸ்கோரில் இருக்கிறவங்கன்னா டாப் 13 இருக்கிறவங்கன்னா பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்க பாயிண்ட்ஸ் அதிகமாக தருவீங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்குற பாருங்க. அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. லூஃபன் அப்படியான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கான். பாயிண்ட்ஸ் மணி வேணும்னா நீங்கள் சில பல ஒர்க்கு பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ளூ கிளாஸ் ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தோட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் பிரின்சிபல் சொல்கிறாங்க. பின்னாடி இருக்கிற என்ன ப்ளூ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன். டாப் 10 இருக்கிறவங்க அந்த ப்ளூ கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. வைட் பிரின்சிபலும் பார்த்தீங்கன்னா யார் என்ன டாப் 13 இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா லூஃபன் சொல்கிறாங்க பாருங்கள். லூஃபன் அங்கிட்டு மாதம் எழுந்திக்கிறான். மாதம் எழுந்திட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாய்னு ஒரு மாதிரி காமிச்சுன்னுக்கிறான். பிரின்சஸோ அது மட்டும் இல்லாமல் சின்டைஸோன்னு பார்த்துன்னுக்குறாங்க. இவன் என்னென்ன பண்ணான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறாங்க. இந்த மாதிரி நடக்கும் நான் எதுவே பார்க்கல, இந்த மாதிரி சீன்ஸ் நடக்கும் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு லூஃபன்னு சொல்லுங்கிறான். நெச்சில் பண்ணிங்கன்னா எல்லோரும் அந்த ஆடிட்டோரியம் முடிஞ்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டோன்னே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கணும் எதிர்பார்க்கலாம், இருந்தாலும் நான் இன்றைக்கி லைஃப் நல்லான்னு சொல்லிட்டு பேசினே போயின்னுக்குறாங்க பாருங்கள். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீஃபன்னு வெளியே வரான். லூஃபன் கிட்ட வந்து ஃபைட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சேலஞ்சு பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. அந்த பிரின்சஸ் டைட்டஸ்னா ஷாகே பண்ணுங்கிறாங்க. மட்டும் நம்ம டீச்சர் ஒயிட் பிரின்சிபலும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க என்னடா பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்டைஸ் வந்து முன்னாடி வரான். என்னை சேலஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பிரின்சிபல் சொன்னார்ல ஒரு வேளை மறுத்தனா இங்கேருந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் பேசுனுங்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா ட்ராகன் சம்மன்றான். இவன் சம்மன் பண்ணிட்டுனே இவனை நான் அச்சனை நான் இந்த ஜெயிச்சிடல இந்த போட்டியில் ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு வர மாதிரி பேசுனுங்கிறான். நான் தோட்டத்தாலும் உனக்கு 200 பாயிண்ட்ஸ் தரேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான் பாருங்க. லூஃபன் 200 பாயிண்ட்ஸா எனக்கு ஓகே நானும் தோட்டத்தான் உனக்கு 200 பாயிண்ட்ஸ் தரேன்டா ஃபைன் பண்ணான்னு சொல்லிட்டு முன்னாடி வரான் பாருங்க. குயினாக திறக்கிறாங்க. என்னால் முன்னாடி வரான். பிரின்சஸும் பார்க்குறான், சின்டைஸும் பார்க்குறான். இப்போ பார்க்குறேன் இவனோட பவர் என்னன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ரேங்க் ட்ராகன் டைம் இருக்குது, எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு டைம் சொல்கிறான். அந்த ஜீஃபன் பார்த்தீங்கன்னா அவன் ரெடியாக இருக்கான் ஃபைட் பண்ணிட்டு. குயினா ஜின்மேனு பார்த்தீங்கன்னா வேணா லூஃபன் அவன் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் பிரின்சிபலும் டீச்சரும் பார்க்குறாங்க.
இப்போ என்ன நடக்க போது எவன் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. டீச்சர் சொல்கிறான் லூஃபன் தான் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிட்டு. இப்போ வைஸ் பிரின்சிபல் பார்க்குறாரு. அந்த ஜீஃபன் பார்த்தீங்கன்னா அவனை பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பவர் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு க்யூன்னு பாருங்க. ஏன்னா இப்போ தான் பார்க்குறாங்க. ஜீஃபனும் பார்த்தீங்கன்னா லூஃபன் அடிக்கிறதுக்கு வராமல் பாருங்கள். லூஃபன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செட்டானான்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வராமல் பாருங்க. டக்குன்னு அவன் ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியும் நண்பா. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.